Hi everyone. கெக்கிராவை பிரதேசத்திலே மௌலவி ஒருவரை தாக்கியதாக போலீஸ்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மௌலவியை தாக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வைரலாகிய நிலையிலே குறிப்பிட்ட போலீஸ்காரர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட இருந்த நிலையில் அவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹொரோபத்தான அங்கனொச்சி பள்ளியிலே கடமையாற்றும் ஃபேஸ் இமாம் அவர்களை கெக்கிராவை கைலபத்தானை பிரதேசத்திலே போலீஸ்காரர் ஒருவர் தாக்கியிருந்தார். அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளும் பதிவாகியிருந்தது, சமூக வலைத்தளங்களிலே வைரலாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்று 3 நாட்கள் கடந்த நிலையில் நேற்று குறிப்பிட்ட போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என கூறப்பட்டாலும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே இவர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவருக்கு பிளட் பிரஷர் அதிகரித்ததன் காரணத்தினாலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியர்கள் உடனடியாக இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யுமாறும் கூறியுள்ளனர். அதற்கு அமைய இவரை ஹாஸ்பிட்டலிலே அட்மிட் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கும் இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது. நீதிபதி வைத்தியசாலைக்கு வருகை தந்த நிலையில் குறிப்பிட்ட போலீஸ்காரரை அவதானித்ததன் பின்னர் குறிப்பிட்ட போலீஸ்காரரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலிலே வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. 14 நாட்கள் விளக்கமறியல் கோரப்பட்ட நிலையிலும் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை மாத்திரமே விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. இதைவிட சாதாரணமான விடயங்களுக்கு கூட 14 நாட்கள் விளக்கமறியல் வழங்கப்படும் என்றாலும் மௌலவி ஒருவரை தாக்கிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்த நிலையிலும் இவருக்கு வெறும் 4 நாட்கள் மாத்திரமே விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. இதே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மத குருவாக இருந்தால் இன்று இலங்கையில் பல இனவாத செயற்பாடுகளை வெடித்திருக்கும். அதே போன்று இதற்கான தீர்ப்புகளும் மாறி இருக்கும். அதே போன்று போலீசாரும் உடனடியாக செயற்பட்டு குறிப்பிட்ட நபரையும் கைது செய்திருப்பார்கள், நீதிமன்றத்திலும் ஒப்படைத்திருப்பார்கள். என்றாலும் இவருக்கு உண்மையிலே பிளட் பிரஷர் ஏற்பட்டிருந்ததா அல்லது சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்பதனால் நடாத்தப்பட்ட நாடகமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. என்றாலும் நீதிமன்றமே தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் மார்ச் 3ஆம் திகதி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் இந்த வழக்கிலே என்ன தீர்மானங்களை எட்டும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.